Hi friends and relatives. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹில் ஸ்டேஷனை பத்தி பார்க்க போறோம். பாக்கும்போது வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த இடம்னா ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்வாங்க. எங்க இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஃபேமிலியோடயோ இந்த சம்மரை என்ஜாய் பண்ணனும்னா கண்டிப்பா ஏற்காடு போலாம். ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். நாங்க வர்க் பண்ற இன்ஸ்டிடியூட்ல எங்களுக்கு ஒன் டே ஏற்காடு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இது சிறப்பாக அமைஞ்சுது. இது சிறப்பாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலிமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்கே நிறைய கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. மக்கள் கம்மியாக தான் இருக்காங்க. மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. எல்லா இடமும் மரங்கள் நிறைந்து பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லா பிளேஸும் ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. இங்கே அதிகம் மிளகு வச்சுருக்காங்க. அந்த மேலே மரத்தில் இருக்கிறதெல்லாம் மிளகு. இங்கே ஒரு மரத்தில் பாருங்கள், லேவண்டர் கலரில் அழகாக பூ பூத்துருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே மிளகு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய மரங்களில் தேன் கூடு நிறைய இருக்குது. சுத்தமான தேன் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூலினுடைய என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். இது ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூல் உள்ள போகிறதுக்கு அலௌடு இல்லை. அதனால் நாங்கள் வெளியிலே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த என்ட்ரன்ஸினுடைய ரைட் சைடில் வரலாற்று சிறப்பு மிக்கவர்களுடைய ஃபேஸ் மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நாங்கள் அடுத்த பிளேஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்க்குறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது. ஆனால் ஒன் டே ப்ரோக்ராமில் நம்மளால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். அடுத்து நம்ம இங்கே ஒரு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இது பெருமாள் கோவில். கோவில் பக்கமாக வந்துட்டோம். இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. மொபைல் கேமரா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது குகை மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடை. இந்த கடையில் நிறைய ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வுட்டில் உண்டியல் இருக்குது. மணி சேவிங் பாக்ஸ். இதுக்கு கீ கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது சாம்பிராணி சாம்பர் வைப்போம் இல்லைங்களா, பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக. இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் எங்கே வெளியில் போனாலும் நான் அங்கே போயிட்டு வந்ததுனுடைய நினைவாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வைப்பேன். இல்லை ஏதாவது செடி கொண்டு வைப்பேன் வீட்டில். அது என்னுடைய ஹேபிட்டு. இங்கே நர்சரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நர்சரி நான் பார்க்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாத இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஏற்காடு மலை மேலே இருக்கக்கூடிய செடிகள் தான் வரும். நம்ம கீழே கொண்டு நம்ம வச்சோம்னா நம்ம கிளைமேட்டுக்கு அந்த செடி அவ்வளோவா வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால செடி வாங்கிறத விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வாங்கியிருக்கேன். சாம்பிராணி வைக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு உட்டன் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன பீன்ஸ்? இது என்னங்கம்மா? காஃபி தானே. காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி. இது அது தேங்காய் ஊற்றி தலைக்கு அப்ளை பண்ணும். அதெல்லாம் மூலிகை. இது முடவாத்து கிழங்கு. இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் அங்கே இந்த மலை பிரதேசத்தில் என்ன விளையுதோ அதுதான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
இங்கே இந்த கோவில் தான் ஃபேமஸ் போல். மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் இது வேற ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் இங்கேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள், மலை மேலே இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கங்கே வந்து சின்ன சின்ன கிராமம் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து அப்படியே வந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அடுத்தடுத்த பிளேஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஏதோ குளம் போல் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. குளமா இல்லை மழைநீர் சேவ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அடுத்தது இந்த காவேரி பீக்குங்கிற எஸ்டேட் ஏரியா இருக்குது. அங்கே நாங்கள் உள்ள போகலை. ஆனால் உள்ள போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உள்ள போகிறதுக்கு டைம் ஆகிடுங்கிறதுனால நாங்கள் உள்ள போகலை. அடுத்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே வந்து இறங்கி கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பணும். நல்லா இருக்கு. இந்த மரத்தினுடைய இலைகள் வந்து கீழே கொட்டி கிடக்கு, சருகா கிடக்குது. அடுத்தது நம்ம போன இடம் போட்டிங் ஏரியா. போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றலான்ட்டு லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கில். இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நம்ம போகும்போது நமக்கு வந்து மைண்டு நல்லாவே ரிஃப்ரெஷ் ஆகும். ரொம்பவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ படிக்கிற எல்கேஜி பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பிஸி ஷெட்யூலில் எல்லாருமே லைஃப் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே லைஃப் போயிட்டுருக்கு. இயல்பாகவும் எளிமையாகவும் இருந்த காலம்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஹெவி காம்படிஷன் அண்ட் கம்பேரிசன் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்மளை நாமே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்தோம். இது வந்து பார்க்கினுடைய ஒரு சுவர்.
போட் ஹவுஸ். பறவை எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லங்க மேம். அந்த ஆர்டிஃபிஷியல் பொம்மை இந்த அது மரம் பட்டு போயிடுச்சு, ஆனால் அது மேலே வச்சுருக்காங்க. ஆமாம், இது பண்ணலாம்டா, இது பண்ணலாம்டா. அடுத்து இப்போ பார்க்லேருந்து நாங்கள் இப்போ போட்டிங் போகிறதுக்காக கீழே வந்தாச்சு. இது ஒட்டகம் அண்ட் குதிரை. எல்லாருமே வந்து போட்டிங் போனோம். எல்லாருமே வந்து போட்டிங் போனோம். அவ்வளோதாங்க. இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, ஆனால் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கெலாம் போகிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் அவ்வளோதான். டைம் இப்போயே வந்து 4 o'clock ஆகிடுச்சு. சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். போகும்போது ரொம்பவே வந்து பொறுமையாக எல்லா இடமும் பார்த்துட்டு போனோம். ஆனால் இறங்கும்போது வந்து சீக்கிரமே இறங்கிட்டோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.